உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம். புலி எதற்கோ பார்வையும் தான் சக்தியற்றதோ, அருள் பார்வை ஒன்றே போதும் அப்பா, ஞான பால்மொழிய வேண்டும் அப்பா. சுவாமியே சரணமையா, தர்மசாஸ்தாவே சரணமையா, உன்னை அனுதினம் பூஜை செய்தோம், உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம். வில்லும் அம்பும் கையில் எதற்கோ, அந்த பாவரை தான் வெற்றி கொள்ளவோ, அம்பும் வில்லும் கையில் எதற்கோ, அந்த பாவரை தான் வெற்றி கொள்ளவோ, உந்தன் பக்தர்களின் துயர்களையே நீயும் வேட்டையாடி விரட்டிடவோ. சரணமையா, தர்மசாஸ்தாவே சரணமையா, உன்னை அனுதினம் பூஜை செய்தோம், உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம். காந்தமாலை ஜோதி எங்களை வஜ்ரகாந்தம் போல இழுக்கிறப்பா, காமகோடி நாதன் கண்களில் அதையும் காண அருள் புரியுமப்பா. சுவாமியே சரணமையா, கோமலம்மம் கேரளத்தில் என்றும் குடிகொண்ட எங்கள் ஐயப்பா, எங்கள் குறைகளை தீர்த்திடுவாய், எங்கள் குலம் அதை காத்திடுவாய். சரணங்கள் போட்டு வந்தோ
சபரி மலை என்று நாங்கள் உணர்ந்தோ எங்கள் வேதனைகள் தீர்க்கும் தலம் உந்தன் சன்னதி என்று நாங்கள் உணர்ந்தோ சுவாமியே சரணமையா தர்மசாஸ்தாவே சரணமையா உன்னை அனுதினம் பூஜை செய்தோம் உனக்கு பந்தாளத்துக்கு மரணவா எங்கள் வந்த பாசம் கேட்டு வந்தோ சொந்தம் என்று உன்னிடம் வந்தோ எங்கள் சோதனைகள் தீருமையா சுவாமியே சரணமையா உன்னை அனுதினம் பூஜை செய்தோம் உனக்கு அந்த கோடி மண்பொழி மேல் ஏறி வரும் எங்கள் வீரமணிகள் தனவா மண்பொழி மேல் ஏறி வரும் எங்கள் வீரமணிகள் தனவா உங்கள் வீர விளையாடல்களே பாட மனிதனை குலவில்லையே உங்கள் வீர விளையாடல்களே பாட மனிதனை குலவில்லையே சுவாமியே சரணமையா தர்மசாஸ்தாவே சரணமையா உன்னை அனுதினம் பூஜை செய்தோம் உனக்கு அந்த கோடி நமஸ்காரம் உன்னை அனுதினம் பூஜை செய்தோம் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் 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 மாயானுபூதியாலே உனை மறந்திருந்தேன் ஐயனே ஐயப்பா 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 மாயானுபூதியாலே உனை மறந்திருந்தேன் ஐயனே மற்றொருவர் இல்லையே என் வம்ச வழியான தெய்வம் ஐயனே ஐயப்பா நீ என்னை ஆதரிக்கின்றனை என்று எனது உள்ளம் தெளிவு கொண்டு உந்தன் சரண தூலியை எந்தன் சிரசின் மேல் அணிந்தே நிஜ பக்த பிரியனே பக்த பிரியனே காயாம்புலி தலைவனே மாயானுபூதியாலே நான் கவலை கொண்டு கண்ட இடமெல்லாம் சுற்றி அலைந்தேன் உன்னை தேடியே நான் கவலை கொண்டு கண்ட இடமெல்லாம் சுற்றி அலைந்தேன் உன்னை தேடியே தாயான பூர்ண மகாராஜகுமாரா நிதி தந்து அருளும் இது சமயம் கருணா 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 நிதி தந்து அருளும் இது சமயம் அச்சங்கோவில் அரசனே ஆரியங்காவையனே குளத்து பிழை பாலகனே எரிவேலி தர்மசாஸ்தாவே பூதர்ம சாஸ்தாவே மாமலை வாழும் ஐயப்பா தவ யோக சித்தாந்த சபரி பீகா சமஸ்தான ஞான குருவே ஐயப்பா ஐயப்பா காணிக்கை கொண்டு வந்தேன் காணிக்கை கொண்டு வந்தேன் ஐயப்பா காணிக்கை கொண்டு வந்தேன் ஐயப்பா காணிக்கை கொண்டு வந்தேன் ஐயப்பா கடை கண்ணால் பாருமையா ஐயப்பா கடை கண்ணால் பாருமையா ஐயப்பா காணிக்கை கொண்டு வந்தேன் ஐயப்பா கடை கண்ணால் பாருமையா ஐயப்பா என் கஷ்டங்களை தீருமையா ஐயப்பா கஷ்டங்களை தீருமையா ஐயப்பா காணிக்கை கொண்டு வந்தேன் ஐயப்பா வேண்டி தொழும்பவர்க்கு
தொழுபவர்க்கு வேண்டும் வரம் கொடுப்பாய். வேண்டி தொழுபவர்க்கு வேண்டும் வரம் கொடுப்பாய். வேண்டி தொழுபவர்க்கு வேண்டும் வரம் கொடுப்பாய். கண்ணுக்கு மை போல் எம்மை காத்து ரட்சித்திடுவாய். கண்ணுக்கு மை போல் என்னை காத்து ரட்சித்திடுவாய். வேண்டி தொழுபவர்க்கு வேண்டும் வரம் கொடுப்பாய். 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 கண்ணுக்கு மை போல் எம்மை காத்து ரட்சித்திடுவாய். கண்ணுக்கு மை போல் என்னை காத்து ரட்சித்திடுவாய். காணிக்கை கொண்டு வந்தேன் ஐயப்பா. காணிக்கை கொண்டு வந்தேன் ஐயப்பா. கண்ணால் பாருமையா ஐயப்பா. எந்தன் கஷ்டங்களை தீருமையா ஐயப்பா. காணிக்கை கொண்டு வந்தேன் ஐயப்பா. கானன வழி சுமையுடனே நடந்து நடந்து உனை கானன வழி சுமையுடனே நடந்து நடந்து உனை கானன வழி சுமையுடனே நடந்து நடந்து உன்னை. கானன வழி சுமையுடனே நடந்து நடந்து உன்னை நடந்து 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 உன்னை. நடந்து 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 உன்னை நடந்து 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 உன்னை. நடந்து 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 உன்னை நடந்து 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 உண்மை. நடந்து 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 உண்மை காலமனதில் மிக ஆசை கொண்டேன். காலமனதில் மிக ஆசை கொண்டேன். கானவரதன் திருநாமம் அதை புகழ்ந்து. கானவரதல் திருநாமம் அதை புகழ்ந்து ஆனந்தமுடன் சந்நிதானம் அடைவதற்கு. ஆனந்தமுடன் சன்னிதானம் அடைவதற்கு. ஆனந்தமுடன் சந்நிதானம் அடைவதற்கு. ஆனந்தமுடன் சன்னிதானம் அடைவதற்கு. காணிக்கை கொண்டு வந்தேன் ஐயப்பா. காணிக்கை கொண்டு வந்தேன் ஐயப்பா. கடை கண்ணால் பாருமையா ஐயப்பா. எந்த கஷ்டங்களை தீருமையா காணிக்கை கொண்டு வந்தேன் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. சரணம் சரணம் 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 ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. சரணம் சரணம் ஐயப்பா. சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் முள்ளும் ஐயப்ப சரணம் கல்லும் முள்ளும் கல்லுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியே சரணமையப்பா. அருணாத்தனையனையப்ப சுவாமியே. சாமி வரே ஐயப்பா சரணம் சொல்லுங்க ஐயப்பா. தேவாதி அந்த தேவாதி அந்த தேவாதி தேவனுக்கு சரணம் சொல்லுங்க ஐயப்பா. தேவாதி அந்த தேவாதி அந்த தேவாதி தேவனுக்கு சரணம் சொல்லுங்க ஐயப்பா. தேவாதி தேவனுக்கு சரணம் சொல்லுங்க ஐயப்பா. தேவாதி தேவனுக்கு சரணம் சொல்லுங்க ஐயப்பா. கருந்தொலசி மாலை கட்டி மாலையோடு பாட்டு கட்டி மணிகண்ட சாமியை கூப்பிடுவோம். சாமியை கூப்பிடுவோம். கருந்தொலசி மாலை கட்டி மாலையோடு பாட்டு கட்டி மணிகண்ட சாமியை கூப்பிடுவோம். மணிகண்ட சாமியை கூப்பிடுவோம். நாங்கள் மணிகண்ட சாமியை கூப்பிடுவோம்.
சொல்லுங்க ஐயப்பா தேவாதி அந்த தேவாதி அந்த தேவாதி தேவனுக்கு சரணம் சொல்லுங்க ஐயப்பா தேவாதி அந்த தேவாதி அந்த தேவாதி தேவனுக்கு சரணம் சொல்லுங்க ஐயப்பா தேவாதி தேவனுக்கு சரணம் சொல்லுங்க ஐயப்பா தேவாதி தேவனுக்கு சரணம் சொல்லுங்க ஐயப்பா ரூபங்கள பட்டுக்கிட்டு தீபங்கள ஏற்றிக்கிட்டு கற்பூர பிரியனை கூப்பிடுவோம் கற்பூர பிரியனை கூப்பிடுவோம் ரூபங்கள பட்டுக்கிட்டு தீபங்கள ஏற்றிக்கிட்டு கற்பூர பிரியனை கூப்பிடுவோம் கூப்பிடுவோம் அவன் தீபமலை ஜோதியாக இங்கு வந்து சேருவரை சரணங்கள் பல முறை போட்டிடுவோம் நாங்கள் சரணங்கள் பல முறை போட்டிடுவோம் சரணங்கள் பல முறை போட்டிடுவோம் நாங்கள் சரணங்கள் பல முறை போட்டிடுவோம் சாமி மறையப்பா சரணம் சொல்லுங்க ஐயப்பா சாமி மாரே ஐயப்பா சரணம் சொல்லுங்க ஐயப்பா சாமி மறையப்பா சரணம் சொல்லுங்க ஐயப்பா சாமி மாரே ஐயப்பா சரணம் சொல்லுங்க ஐயப்பா தேவாதி அந்த தேவாதி அந்த தேவாதி தேவனுக்கு சரணம் சொல்லுங்க ஐயப்பா தேவாதி அந்த தேவாதி அந்த தேவாதி தேவனுக்கு சரணம் சொல்லுங்க ஐயப்பா தேவாதி தேவனுக்கு சரணம் சொல்லுங்க ஐயப்பா தேவாதி தேவனுக்கு சரணம் சொல்லுங்க ஐயப்பா சுவாமியே ஐயப்பா ஐயப்பா சுவாமியே சாமி அப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா வரணமப்பா ஐயப்பா வங்கமப்பா ஐயப்பா வரமப்பா ஐயப்பா ஐயங்கனப்பா ஐயப்பா ஏழையப்பா ஐயப்பா நந்தனப்பா ஐயப்பா கண்ணமப்பா கண்ணமப்பா கப்பாயப்பா கப்பாயப்பா பாப்பா ஐயப்பா ஐயப்பா சாமி திண்டகட்டோந்தோ ஐயப்பா திண்டகட்டோந்தோ சாமி திண்டகட்டோந்தோ ஐயப்பா திண்டகட்டோந்தோ வில்லாலி வீரன வில்லாலி வீரன வீரமணி கண்டன வீரமணி கண்டன புல்லோண்டனதன பூமி பிரபஞ்சன சாமி திண்டகட்டோந்தோ ஐயப்பா திண்டகட்டோந்தோ சாமி திண்டகட்டோந்தோ ஐயப்பா திண்டகட்டோந்தோ ஒளி திண்டகட்டோந்தோ சாமி திண்டகட்டோந்தோ ஐயப்பா திண்டகட்டோந்தோ சாமி மறையப்பா சரணம் சொல்லுங்க ஐயப்பா சாமி மறையப்பா சரணம் சொல்லுங்க ஐயப்பா தேவாதி அந்த தேவாதி அந்த தேவாதி தேவனுக்கு சரணம் சொல்லுங்க ஐயப்பா தேவாதி அந்த தேவாதி அந்த தேவாதி தேவனுக்கு சரணம் சொல்லுங்க ஐயப்பா விதவிதமா சமைச்சு வச்சு படையெல்லாம் தான் நிரப்பி வச்சு வாசனை கூப்பிடுவோம் அந்த பம்பா வாசனை கூப்பிடுவோம் விதவிதமா சமைச்சு வச்சு படையெல்லாம் தான் நிரப்பி வச்சு பம்பா வாசனை கூப்பிடுவோம் அந்த பம்பா வாசனை கூப்பிடுவோம் பம்பா வாசனை கூப்பிடுவோம் நாங்கள் பம்பா வாசனை கூப்பிடுவோம் எங்கள் பம்பா வாசனை கூப்பிடுவோம் எங்கள் பம்பா வாசனை கூப்பிடுவோம் விதவிதமா சமைச்சு வச்சு படையெல்லாம் தான் நிரப்பி வச்சு பம்பா வாசனை கூப்பிடுவோம் பம்பா வாசனை கூப்பிடுவோம் அவன் மண்டலி பூரைக்கு இங்கு வந்து சேருவரை சரணங்கள் பல முறை போட்டிடுவோம் அவன் மண்டலி பூரைக்கு இங்கு வந்து சேருவரை சரணங்கள் பல முறை போட்டிடுவோம் நாங்கள் சரணங்கள் பல முறை போட்டிடுவோம் சாமி மறை ஐயப்பா சரணம் சொல்லுங்க ஐயப்பா சாமி மாரே ஐயப்பா சரணம் சொல்லுங்க ஐயப்பா தேவாதி அந்த தேவாதி அந்த தேவாதி தேவனுக்கு சரணம் சொல்லுங்க ஐயப்பா தேவாதி அந்த தேவாதி அந்த தேவாதி தேவனுக்கு சரணம் சொல்லுங்க ஐயப்பா கற்பூரம் அங்கே கற்பூரம் அங்கே கற்பூரம் எதுக்கிட்டு கைத்தாலும் போட்டுக்கிட்டு கலியுக வரதனை கூப்பிடுவோம் நாங்கள் கலியுக வரதனை கூப்பிடுவோம் நாங்கள் கலியுக வரதனை கூப்பிடுவோம் நாங்கள் கண் கண்ட தெய்வத்தை கூப்பிடுவோம் நாங்கள் கண்கண்ட தெய்வத்தை கூப்பிடுவோம் கண் கண்ட தெய்வத்தை கூப்பிடுவோம் எங்கள் கண்கண்ட தெய்வத்தை கூப்பிடுவோம் ஓசையும் நீயே சரணமையப்பா
அன்னையும் தந்தையும் யாவும் நீயே சரணமையப்பா. அன்னையும் தந்தையும் யாவும் நீயே சரணமையப்பா. காலையில் தோன்றும் கதிரவன் நீயே சரணமையப்பா. காற்றும் மழையும் கடலும் நீயே சரணமையப்பா. மலர்களில் வீசும் மனமும் நீயே சரணமையப்பா. மலர்களில் வீசும் மனமும் நீயே சரணமையப்பா. மரமும் செடியும் கொடியும் நீயே சரணமையப்பா. மரமும் செடியும் கொடியும் நீயே சரணமையப்பா. காலையில் தோன்றும் கதிரவன் நீயே சரணமையப்பா. காற்றும் மழையும் கடலும் நீயே சரணமையப்பா. மலை மேல் வாழும் பார்வதி மகனே சரணமையப்பா. மலை மேல் வாழும் பார்வதி மகனே சரணமையப்பா. மனமும் வளமும் நிதானன்றோ சரணமையப்பா. மனமும் வளமும் நிதானன்றோ சரணமையப்பா. காலையில் தோன்றும் கதிரவன் நீயே சரணமையப்பா. காற்றும் மழையும் கடலும் சரணமையப்பா. வந்தேன் வந்தேன் உன்னடி தொழவே சரணமையப்பா. வந்தேன் வந்தேன் உன்னடி தொழவே சரணமையப்பா. வாழ்வதும் உயர்வதும் உணருளாலே சரணமையப்பா. வாழ்வதும் உயர்வதும் உன்னருளாலே சரணமையப்பா. காலையில் தோன்றும் கதிரவன் நீயே சரணமையப்பா. காற்றும் மழையும் கடலும் நீயே சரணமையப்பா. என் பிழையாவும் பொருள்வாயே சரணமையப்பா. என் பிழையாவும் பொருள்வாயே சரணமையப்பா. என் பிழையாவும் பொருள்வாயே சரணமையப்பா. என் பிழையாவும் பொருள்வாயே சரணமையப்பா. ஏதும் அறியா குழந்தை நானே சரணமையப்பா. ஏதும் அறியா குழந்தை நாமே சரணமையப்பா. காலையில் தோன்றும் கதிரவன் நீயே சரணமையப்பா. காற்றும் மழையும் கடலும் நீ சரணமையப்பா. அந்தகர் கூட கண் பெறலாமே சரணமையப்பா. அந்தகர் கூட கண் பெறலாமே சரணமையப்பா. அகத்தில் உண்மை நினைத்தால் நித்தியம் சரணமையப்பா. அகத்தில் உண்மை நினைத்தால் நித்தியம் சரணமையப்பா. காலையில் தோன்றும் கதிரவன் நீயே சரணமையப்பா. காற்றும் மழையும் கடலும் நீயே சரணமையப்பா. பூரண புஷ்கல நதவிலோல சரணமையப்பா. பூரண புஷ்கல நதவிலோல சரணமையப்பா. புண்ணிய பம்பா திரவியார சரணமையப்பா. புண்ணிய பம்பா திரவியார சரணமையப்பா. காலையில் தோன்றும் கதிரவன் நீயே சரணமையப்பா. காற்றும் மழையும் கடலும் நீயே
பிரகாசகரே சரணமையப்பா. உன் சோதனைக்கோர் அளவும் இல்லையா, இறைவா உன் சோதனைக்கோர் அளவும் இல்லையா, இறைவா உன் சோதனைக்கோர் அளவும் இல்லையா, இறைவா உன் சோதனைக்கோர் அளவும் இல்லையா, இருமுடியை சுமந்து வந்தேன் இரக்கமில்லையா, இருமுடியை சுமந்து வந்தேன் இரக்கமில்லையா, இறைவா உன் சோதனைக்கோர் அளவும் இல்லையா, இறைவா உன் சோதனைக்கோர் அளவும் இல்லையா, அழுதையிலே குளித்து வந்தேன் அறியவில்லையா, அழுதையிலே குளித்து வந்தேன் அறியவில்லையா, அழுதையிலே குளித்து வந்தேன் அறியவில்லையா, அழுதையிலே குளித்து வந்தேன் அறியவில்லையா, அருகே ஓர் கல்லெடுத்து வைக்கவில்லையா, அருகே ஓர் கல்லெடுத்து வைக்கவில்லையா, அருகே ஓர் கல்லெடுத்து வைக்கவில்லையா, அருகே ஓர் கல்லெடுத்து வைக்கவில்லையா, பம்பையிலே குளித்து வந்தேன் பார்க்கவில்லையா, பம்பையிலே குளித்து வந்தேன் பார்க்கவில்லையா, என் பகவானே உனக்கு கூட சாட்சி தேவையா, பகவானே உனக்கு கூட சாட்சி தேவையா, என் பகவானே உனக்கு கூட சாட்சி தேவையா, என் பகவானே உனக்கு கூட சாட்சி தேவையா, கரிமலையும் ஏறி வந்தேன் கவனமில்லையா, கரிமலையும் ஏறி வந்தேன் கவனமில்லையா, சத்திய கரிமலையும் ஏறி வந்தேன் கவனமில்லையா, மலையும் ஏறி வந்தேன் கவனமில்லையா, அந்த கருடன் என்னை கண்டதாக சொல்லவில்லையா, கருடன் என்னை கண்டதாக சொல்லவில்லையா, பம்பையிலே விளக்கெடுத்தேன் பார்க்கவில்லையா, பம்பையிலே விளக்கெடுத்தேன் பார்க்கவில்லையா, பம்பா நதி போஜனம் நீ அருந்தவில்லையா, பம்பா நதி போஜனம் நீ அறிந்தவில்லையா, பம்பா நதி போஜனம் நீ அருந்தவில்லையா, பம்பா நதி போஜனம் நீ அறிந்தவில்லையா, 18 படிகள் ஏறி வரவும் இல்லையா, 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 அங்கே படி தேங்காய் உடைத்த சத்தம் கேட்கவில்லையா, படி தேங்காய் உடைத்த சத்தம் கேட்கவில்லையா, அங்கே படி தேங்காய் உடைத்த சத்தம் கேட்கவில்லையா, படி தேங்காய் உடைத்த சத்தம் கேட்கவில்லையா, கொடி மரத்தை சுற்றி வந்தேன் கவனமில்லையா, கொடி மரத்தை சுற்றி வந்தேன் கவனமில்லையா, கொடி மரத்தை சுற்றி வந்தேன் கவனமில்லையா, மரத்தை சுற்றி வந்தேன் கவனமில்லையா, அங்கே கூடி நின்ற பக்தர்களை கேட்டு பாரையா, கூடி நின்ற பக்தர்களை கேட்டு பாரையா, அங்கே கூடி நின்ற பக்தர்களை கேட்டு பாரையா, கூடி நின்ற பக்தர்களை கேட்டு பாரையா, நெய்யாபிஷேகம் செய்தேன் நினைவும் இல்லையா, நெய்யாபிஷேகம் செய்தேன் நினைவும் இல்லையா, பசும் நெய்யாபிஷேகம் செய்தேன் நினைவும் இல்லையா, அபிஷேகம் செய்தேன் நினைவும் இல்லையா, நாங்கள் மெய் உருகி பாடியதும் கேட்கவில்லையா, மெய்யுருகி பாடியதும் கேட்கவில்லையா, நாங்கள் மெய் உருகி பாடியதும் கேட்கவில்லையா, மெய்யுருகி பாடியதும் கேட்கவில்லையா, ஐயா உன் சரணம் என்றே கதறவில்லையா, ஐயா உன் சரணம் என்றே கணமரியப்பா
ஐயா உன் சரணம் என்றே கதறவில்லையா ஐயா உன் சரணம் என்றே கதறவில்லையா ஐயப்பா சரணம் என்றே கதறவில்லையா ஐயப்பா சரணம் என்று கதறவில்லையா ஐயா உன் சரணம் என்றே கதறவில்லையா ஐயா உன் சரணம் என்று கதறவில்லையா நீ விஸ்வமெல்லாம் காத்தருளும் ஜோதி அல்லவா விஸ்வமெல்லாம் காத்தருளும் ஜோதி அல்லவா நீ விஸ்வமெல்லாம் காத்தருளும் ஜோதி அல்லவா விஸ்வமெல்லாம் காத்தருளும் ஜோதி அல்லவா மகர ஜோதி அல்லவா ஜோதி அல்லவா மகர ஜோதி அல்லவா இருமுடியை சுமந்து வந்தேன் இரக்கமில்லையா இருமுடியை சுமந்து வந்தேன் இரக்கமில்லையா இறைவா உன் சோதனை கோரளவும் இல்லையா இறைவா உன் சோதனை கோரளவும் இல்லையா அயனாத்தனையனையப்ப சுவாமியே இருமுடி பிரியரே கொண்டு போய் கொண்டு சேர்க்க வேண்டும் பொன் பகவானே ஆனந்த திவ்ய தரிசனம் தந்தருள வேண்டும் பொன் பகவானே சுவாமியே ஐயப்பா சுவாமி பவனி வருகிறார்
வீசும் நின்னுடைய நீலவதனமையா இந்த உலகில் அனைவரையும் ஒன்றாக்கும் உந்தன் நாமமையா உந்தன் நாமமையா உந்தன் நாமமையா சமஸ்தாபராத ரட்சகனே ஐயப்பா. பாட்டு பாடும்போது சாஸ்தா ஸ்வரூபமாக அண்ணா வந்திருக்கிறது நாங்கள் பெருசாக நினைக்கிறோம். அண்ணா வந்து ஒரு 2 நிமிஷம் பேசுவோம். சர்வமங்களதாயகரே உக்ரபிரதாப வியாகிராதிரூட சிப்ரபிரசாதி பகவானையனையப்ப சுவாமியே. நல்ல ஒரு பஜனை நடந்துட்டு இருக்கும்போது நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா மனசு லயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் பூஜையில். அந்த நேரத்தில் வேறு தொந்தரவுகள் வந்துடக்கூடாது. நமக்கு மனசு லயிக்கிறதே எப்பயாவது தான் நடக்கும். இந்த கார்த்திகை மார்கழி மாதம் அப்படிங்கிறது பக்தர்கள் பல காரணங்களுக்காக இந்த மாதங்கள் விசேஷமாக இருக்குது. எஸ்பெஷலி தனுர் மாதம். அதுலேயும் நம்ம ஐயப்ப பக்தர்களுக்கு என்ன விசேஷம்னா கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி மாலை போட்டுருவோம். பார்க்குற இடத்துலலாம் பகவானுடைய பூஜைகள் நடந்துட்டு இருக்கும். எல்லா இடத்துலையும் சரணகோஷம் கேட்கும். இப்படி பகவானை பற்றின ஸ்மரணம் மாத்திரமே இருக்கிறதுக்கு ஒரு விசேஷமான காலமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்குது. இதில் நிறைய பேர் மலைக்கு போயிட்டு வந்திருப்பா. இன்னும் கொஞ்சம் பேர் போகிறதுக்கு பாக்கி இருக்கும். நேரிலேருந்தே இப்போ எல்லாம் இருமுடி கட்டுறது இந்த மாதிரி எல்லா பக்கம் இன்னும் ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக போயிட்டு இருக்கிற காலம் இது. இல்லை பல விஷயங்கள் இதில் நம்ம யோசித்து பார்த்தோம்னா, இப்போ புராணத்தின் பிரகாரம் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி சபரிமலை கோவில் கட்ட ஆரம்பித்த நாள்னு சொல்கிறான். அன்றைக்கி தான் பூமி பூஜை போட்டு கோவிலை கட்ட ஆரம்பித்தாலாம். பகவான் தன்னுடைய தந்தையான ராஜசேகர பாண்டியன் இடத்துல சொல்லி உட்காந்துட்டுமா உடனே எல்லாம் ஃபோன் பண்ணிவிடுவான். கரிநாளாக இருக்கே மாலை போடலாமா, சனிக்கிழமையாக இருக்கே மாலை போடலாமா. பகவானுக்கு அது எதுவுமே யோசிக்க வேண்டாம். கரிநாளாக இருந்தாலும் சரி, சனிக்கிழமையாக இருந்தாலும் சரி, ராகுகாலமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நமக்கு தான், அவனுக்கு ஒன்றும் கிடையாது. அப்போது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் இவ்வளவு காலம் இருந்த போதும் இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தை ஏன் விசேஷமாக சொன்னால் அப்படின்னா, சபரிமலையில் உற்சவம், சபரிமலையில் விசேஷமான நாள் அப்படிங்கிறது மகர சங்கராந்தி. ஒரு க்ஷேத்திரத்துக்கும் ஒரு நாள் விசேஷம். பகவானுடைய க்ஷேத்திரங்கள் எத்தனையோ கோடிக்கணக்கான க்ஷேத்திரங்கள் இருக்குது. அதில் 18 க்ஷேத்திரம் விசேஷம். அந்த 18ல் 6 விசேஷம். அந்த 6 முக்கியமானது நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சொரிமுத்தையனார் கோவில் முதல் மூலாதார க்ஷேத்திரம். 2ஆவதாக இருக்கிற சுவாதிஷ்டான க்ஷேத்திரம் அச்சங்கோவில். 3ஆவது மணிபூரக க்ஷேத்திரம் ஆரியங்காவு. அநாத க்ஷேத்திரம் கொளுத்துப்புழை. விசுத்தி க்ஷேத்திரம் எரிமேலி. ஆக்ஞா சக்கரமாக விளங்கக்கூடியது சபரிமலை. அப்போது நம்மளோட மனுஷன் எத்த பிரம்மாண்டே தத்த பிண்டாண்டே எத்த பிண்டாண்டே தத்த பிரம்மாண்டேன்னு சொல்லும்படி வெளியில் இருக்கிறதெல்லாம் உள்ளே இருக்குது, உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் இருக்குது. அப்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய 6 சக்கரங்களை பெரியவாள்லாம் 6 கோவில்களாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கா. இதில் ஒரு கோவிலுக்கும் ஒரு தினம் விசேஷம். இப்போது முத்தையன் கோவிலில் ஆடி அமாவாசை விசேஷம். அச்சங்கோவிலில் தை மாதம் ரேவதி நட்சத்திரம் விசேஷம். ஆரியங்காவில் மண்டல பூஜை, அதாவது தனுர் 11 விசேஷம். குளத்துப்புழையில் சித்திர விஷு விசேஷம். தனுர் மாதம் 27ஆம் தேதி 28ஆம் தேதி எரிமேலியில் விசேஷம். மகர சங்கராந்தி சபரிமலையில் விசேஷம். சங்கராந்தி அப்படிங்கிறது சுவாமிக்கு விசேஷமான ஒரு தினமாக பகவானுடைய திருவாக்குனாலேயே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நாள் மகர சங்கராந்தி அப்படிங்கிறது. அப்போ சபரிமலையோட உற்சவம் அப்படிங்கிறது பண்டைய நாள்லேருந்தே மகர சங்கராந்தி மட்டும்தான். அப்போல்லாம் அதுக்கு மட்டும்தான் கோவில் திறக்கும். அப்புறம் தான் மாத பூஜைகள்லாம் வருது. அப்போது கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி நம்ம மாலை போட்டுட்டு, பழைய காலத்து யாத்திரைங்கிறது கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி மாலை போட்டுப்போம். தை மாதம் 1ஆம் தேதி யாத்திரை பூர்த்தி ஆகும். இதில் என்ன நம்ம யோசித்து பார்த்தோம்னா, சாதாரணமாகவே தனுர் மாதம் இது மாதிரியான இறை வழிபாட்டுக்கெல்லாம் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போது ஒரு வருஷம் அப்படிங்கிறது தேவதைகளுக்கெல்லாம் ஒரு நாள். இப்போ பொதுவாக தை மாதம் 1ஆம் தேதியை நம்ம விசேஷமாக சூரியனுக்கு கொண்டாடக்கூடிய பொங்கலாக நம்ம கொண்டாடுறோம்.
அப்போது அது சூரியோதய காலமாக ஒரு நாளுடைய சூரியோதய காலமாக நம்ம உத்தராயண காலமாக அதை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் தை மாதம் 1ஆம் தேதி எடுத்துட்டோம்னா அதுக்கு முன்னாடி உள்ள பிரம்ம முகூர்த்த காலம் ஒரு நாளில் 6 மணிக்கு சூரியன் உதிக்கிறதுக்கு உதாரணமாக வச்சுப்போம். ஒரு 6:30க்கு சூரியன் உதிக்கிறதுனா அதுக்கு முன்னாடி உள்ள காலத்தை பிரம்ம முகூர்த்த காலமாக வச்சுக்கிறோமா? அப்போ ஒரு வருஷத்தில் தை மாதத்தை சூரிய உதய காலமாக வச்சுட்டோம்னா அதுக்கு முன்னாடி உள்ள பிரம்ம முகூர்த்த காலம் தான் இது. இப்போ அமிர்த காலமும் பிரம்ம முகூர்த்த காலமும் தான் இந்த கார்த்திகை மாதமும் தனுர் மாதமும். அதனால தான் இந்த காலத்தை பகவானுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு காலமாக வச்சுருக்கா. சபரிமலையில் எத்தனை மணிக்கு நட திறக்கிறான்? 3:30 நட திறக்கிறான். அதே ஒரு வருஷமாக நம்ம எடுத்துட்டோம்னா இந்த 2 மாதமும் இப்போ பகவானுக்கு ஆராதனை பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருந்து தைப்பொங்கல் அன்னைக்கு பகவானுடைய நிஜ தரிசனம் அன்றைக்கி கிடைக்கிறது. அன்றைக்கி தான் ஜோதி தரிசனம் ஆறுது. அப்போ அந்த ஜோதி அப்படிங்கிறதோ பொன்னம்பலம் வீட்டில் தெரிகிற ஜோதி அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அது நம்மளுக்குள்ளே தெரியக்கூடிய ஆத்ம ஜோதியாக உள்ள ஒளிர ஆரம்பிக்கணும். என்றைக்காவது பஜனை பாடின்னு இருக்கீங்க நீங்கள் எல்லாரும், சுவாமியை கண்டால் மோட்சம் கிட்டும், எப்போ கிட்டும், இப்போ கிட்டும், எவிடே கிட்டும், இவிடே கிட்டும். இவிடே கிடச்சா எதுக்கு மலைக்கு போனோம்? இவிடே பழைய பாடம் என்னென்னா, சுவாமியை கண்டால் பாபம் தீரும், பாபம் தீர்ந்தால் மோட்சம் கிட்டும். இதுதான் பழைய பாடம். வருஷா வருஷம் பகவானை போய் தரிசனம் பண்ணணும். வருஷா வருஷம் பகவானை தரிசனம் பண்ண நம்முடைய பாபங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். என்றைக்காவது ஒரு நாளைக்கு நமக்கு மோட்ச பிராப்திங்கிறது கிடைக்கும். அன்னைக்கு பொன்னம்பலமேட்டில் பார்க்குற ஜோதி உள்ளுக்குள்ள ஆத்ம ஜோதியாக தெரிய ஆரம்பிக்கணும். என்றைக்காவது எப்போ தெரியும்னு நமக்கும் தெரியாது, பகவானுக்கு தான் தெரியும். அது வரைக்கும் சபரிமலை யாத்திரை போயிட்டே இருக்கணும். இப்போ புராணத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, மனுஷனாக பிறந்தவன் ஆயுசில் ஒரு தடவையாவது சபரிமலைக்கு போயிடணும். அப்படி போகாதவன் 2 கால் உள்ள மிருகம் அப்படிங்கிறான். அவன் மனுஷனாக பேருக்கு இருந்தாலும் அவன் 2 கால் உள்ள மிருகம் தான் சொல்லி சௌனகாதி ரிஷிகளுக்கு சூத பௌராணிகர் சொல்கிறார், பகவானுடைய புராணத்தை சொல்கிறோம். அதனால் மனுஷனாக பிறந்துட்டவன் எப்பாடு விட்டாது ஒரு தடவையாவது சபரிமலை ஏறி பகவானை தரிசனம் பண்ணிடணும். தாரக பிரம்மம் கலியுகத்தில் நம்மளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு பகவான் அங்கே சபரிமலையில் உட்காந்துட்டுருக்கார். அதனால் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி மாலை போட்டுருக்கோம். இப்போ இன்றைக்கி சௌரியத்தை அனுசரித்து பல்வேறு காரணங்களால் எல்லாரும் இந்த பொங்கல் அன்னைக்கு போய் ஜோதி அன்றைக்கினா மலையில் இடம் இருக்காதுங்கிறதுனால கொஞ்சம் பேர் முன்னாடி போகிறா, கொஞ்சம் பேர் அப்புறம் போகிறான்னு ஒரு வழக்கத்தை வச்சுட்டு இருந்தாலும் அது விஷயம் என்ன அப்படின்னா, கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறத புராண பிரகாரம் எடுத்துட்டோம்னா அந்த கதை பிரகாரம் ராஜசேகர பாண்டியன் அன்றைக்கி பூமி பூஜை பண்ணி கோவிலை கட்ட ஆரம்பிக்கிறான்னு சொல்லி புராணம். சங்கிரமத்தன்னைக்கு மகர சங்கிரமத்தன்னைக்கு கும்பாபிஷேகம் ஆறுது கோவிலுக்கு. இப்போது இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வெறும் கதையை மாத்திரம் கேட்டுட்டு விட்டுறக்கூடாது. கதையில் உள்ள தாத்பரியங்களை என்றைக்குமே யோசிக்கணும். வெறுமன கதையை மாத்திரம் கேட்குறோம். பல விஷயங்கள் அதுதான் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சாரத்தை எடுத்துக்கணும். நம்ம சக்கையை எடுத்துகிட்டு சாரத்தை விட்டுறோம். கல்யாணம் செஞ்சு காசி யாத்திரை போகிற மாதிரி. அன்றைக்கெல்லாம் படித்தா வித்வத் சதஸு காசியில் இருந்தது, அதனால் காசி யாத்திரை போயிட்டு வந்து கல்யாணம் பண்ணணும்னா படிச்சுட்டு வந்தாச்சுன்னு அர்த்தம். ஒரு பிரம்மச்சாரி அன்றைக்கி தான் முதல்ல ஷேவிங் பண்ணிக்கணும், அன்றைக்கி தான் செருப்பு போட்டுக்கணும், அன்றைக்கி தான் கொடை எடுத்துக்கணும். இதெல்லாம் அந்த காலத்தில் சின்ன வயசில் கல்யாணம் நடந்துட்ட போது நடந்துட்டு இருந்த விதி. அது என்னதுன்னே தெரியாமல் அப்படியே இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம். காசி யாத்திரைன்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு ஒரு 10 அடிக்கு கிளம்பி போகிறோம். அதுக்குள்ளே மாமனார் ஓடி வந்து பொண்ணை கொடுத்துட்றேன், போகாதீங்கோ வந்துருங்கோங்கிறார். பொண்ணே இன்றைக்கி யாருக்குமே கிடைக்க மாட்டேங்கிறது. அதனால் சரி கிடைச்ச வரைக்கும் நம்மளும் திரும்பி வந்துடுறோம். அப்புறம் மாலை மாற்றுறோம், ஊஞ்சல் பண்ணுறோம். இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இதில் யாராவது வைதிகால் இருக்காளா? வைதிகாலுக்கு வேலையே கிடையாது. அதுக்கப்புறம் தான் வைதிகாலுக்கு வேலை. மாலை மாற்றுறது, ஊஞ்சல்லாம் ஒரு சந்தோஷமான லௌகிகமான சடங்கு தான். அப்போ மாமா தூக்கி போகிற அன்றைக்கி பையனுக்கு 12-13 வயசு, பொண்ணுக்கு 8 வயசுனா மாமா தூக்க முடியும். நீ பையனுக்கு 35 வயசு, பொண்ணுக்கு 30 வயசு, மாமாவுக்கு பைபாஸ் ஆகிருக்கு, 2 பேருக்கு 100 கிலோ இருக்கா? ஆமாம், அது இங்கே வச்சு சொல்லண்டா. அதனால் ஏன் பண்ணுறோன்னே புரியாமல் விஷயங்கள் பண்ணுறோம் இல்லையா? அப்படி இல்லாமல் சபரிமலை யாத்திரை வந்து ஒரு ஞான யாத்திரை. பகவான் அங்கே சத்குருநாதன், ஞான சத்குருநாதன் அவன். அதனால தான் ஆயுதங்கள்லாம் அவன் எருமேலியில் தான் வெள்ளி அம்பி வச்சுட்டு இருக்கானே ஒழிஞ்சு மிச்ச ஆயுதங்களை பூரா சரங்குத்தியில் விட்டுட்டு சபரிமலையில் குருநாதனா சின்முத்திரையை காட்டின்ட்டு குரும்பூர் நலாவண்ய பாதாதிகேசம் கரியம் மகத்கோட்டி சூரிய பிரகாசம்னு உட்காந்துட்டு இருக்கான். அங்கே குருவாக இருக்கான். சபரிமலை யாத்திரையில் ஒன்னொன்றும் நம்முடைய அறிவு கண்ணை திறக்கக்கூடிய அஜ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை ஊட்டக்கூடிய சடங்கு ஒன்று. ஒவ்வொரு சடங்கும் சபரிமலையில் மூட நம்பிக்கையே கிடையாது. இப்போது இதில் நம்ம வெறுமனே கதையை மாத்திரம் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி விட்டுறப்படாத உள்ள சாரத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி ஏன் மாலை போட்டுக்கணும் அப்படின்னா, அந்த புராண பிரகாரம் அன்றைக்கி ராஜா பகவானுக்கு கோவில் கட்ட ஆரம்பிக்கிறான். நம்ம கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி மாலை போட்டுட்டோம்னா நம்மளுக்குள்ள ஒரு கோவிலை பகவானுக்கு கட்ட ஆரம்பிக்கணும். உபவாசம்னா அதான் அர்த்தம். பகவானுடைய பக்கத்தில் போய் வசிக்கிறதுன்னு அர்த்தம்.
விரதம்னு சொன்னால் உபவாசம்னு சொன்னால் அர்த்தம் என்னன்னா மாலை போட்டுன்னு இருக்கோன்னா பகவான் பக்கத்தில் எப்படி வசிக்க முடியும்? நம்ம அவனுக்குள்ளே ஒரு கோவிலை உண்டாக்க ஆரம்பிக்கணும். நம்மளுக்குள்ளே உண்டாக்கணும். நம்மளுக்குள்ளே அந்த கோவிலை கட்டணும். அந்த கோவிலை என்னைக்கு கட்டி முடிப்போம்? இருமுடி கட்டுற அன்னைக்கு. அந்த கோவிலை மகர சங்கராந்திக்கு கட்டி முடிச்சா நம்ம கட்டுற கோவில் என்னைக்கு கட்டி முடிக்கிறோம்? நம்ம மாலை போட்டுக்கிற அன்னைக்கு கட்ட ஆரம்பிக்கிறோம். இருமுடி கட்டுற அன்னைக்கு கோவிலை கட்டி முடிக்கிறோம். கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணுமே. நம்ம என்னைக்கு நெய் அபிஷேகம் பண்ணுறோமோ அன்றைக்கி பகவானுக்கு கும்பாபிஷேகம் ஆகும். கும்பாபிஷேகம்னா யஜ்ஞம் பண்ண வேண்டாமா, ஹோமம் பண்ண வேண்டாமா, மந்திரம் சொல்ல வேண்டாமா? நம்ம எவ்வளவு கடினமான தபஸ் இருக்கோமோ அந்த தபஸ் தான் அக்னி, அதுதான் ஹோமம். சுவாமியே சரணமையப்பான்னு சொல்லக்கூடியதுதான் மந்திரம். அதை விட ஒரு மகாமந்திரம் கிடையாது உலகத்தில். அதை சொல்லி நம்ம பகவானுக்கு போய் அபிஷேகம் பண்ணுறோம். அப்படி முறையான விரதம் இருந்து வரக்கூடிய ஒரு பக்தனும் பண்ணக்கூடிய ஒரு நெய்யபிஷேகமும் பகவானுக்கு கும்பாபிஷேகமாக ஆரம்பம். அதுதான் சபரிமலையுடைய மகத்துவம். பாக்கி கோல் மாதிரி அது கிடையாது. இப்போ ஒரு நெய்யபிஷேகமும் பகவானுக்கு கும்பாபிஷேகமாக ஆயிட்டுருக்கு. இப்போ நம்ம வெறுமனை மாலை போட்டுருக்கோம், நானும் 10 வருஷம் போகிறேன் 20 வருஷம் போகிறேங்கிறது இல்லை விஷயம். நம்ம இதை உணர்ந்து ஒரு பஜனை நடக்கிறது, பூஜை நடக்கிறது, இங்கே எல்லோரும் வந்து உட்காந்துட்டுருக்கோம். வந்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருப்போம். அப்புறம் 10 நிமிஷம் ஆனோடனே இப்படியே மொபைல் எடுத்து இப்படி நோண்ட ஆரம்பிக்கிறது. இல்லைன்னா இங்கே தீபாராதனை பண்ணும்போது இப்படி ஃபோட்டோ எடுக்கிறோம். ஃபோட்டோ தான் அவள் எடுக்கிறாள். அப்புறமா அதை யூடியூப்பில் போடுவா, இல்லை எதிரியாக போடுவா, நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ எல்லா கோவிலையும் இப்படி சுவாமியை தொடர்ந்து போய் இப்படி தான் தொழுதுட்டு இருக்கா எல்லோரும் பகவானை. நீங்கள் படத்தை இங்கே பிடிங்கோ, படத்தை நம்ம இங்கே பிடிச்சோம்னா யாருமே அழிக்க முடியாது. இப்படி பிடிச்சோன்னா ஃபோன் கரெக்டானா போயிடும். ஃபோட்டோ இங்கே எடுத்துட்டேன்னா ஆயுசு வரையும் மனசுக்குள்ளேயே இருக்கும். அப்போது ஒரு பூஜைக்கு வரோம், பஜனைக்கு வரோம், சத்சங்கத்துக்கு வரோம், சபரிமலைக்கு போகிறது மாத்திரம் இல்லை. சபரிமலை யாத்திரையில் அனுபவம் தான் முக்கியம். பகவத் தரிசனம் இப்படிங்கிறதுக்குள்ளே ஆகிடும். ஏன்னா போலீஸ்காரன் அவ்வளோதான் நிற்க விடுவான். நினச்சாலும் நிற்க முடியாது. 5 செகண்டில் இழுத்து விட்ருவான். சுவாமியை தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது இப்படி 5 செகண்டுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். மாலை போட்டுன்னு இருக்கும் போதுலேருந்தே அந்த அனுபூதி நமக்கு ஏற்படணும். அப்படின்னா வரக்கூடிய பூஜைகள் ஒன்று நடக்கிறது. இங்கே வந்திருக்கேன், பக்கத்தில் இருக்கிறவங்கள எப்படி என்ன மாமி நேற்றுக்கு உங்களை காணும், ஒரு வாரமாக அவங்கள பார்க்கலன்னு இப்படி பேசுகிறத விட்டு இப்படி இது என்றைக்குமே இருக்குது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூக்கத்தில் போய்டுறது. மீதி 16 மணி நேரம் இருக்குது. இந்த 16 மணி நேரத்தில் ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் ஆஃபீஸுக்கு போய்டுறது. இங்கேருந்து கிளம்பி ஆற்றுலேருந்து வண்டி ஓட்டின்னு ஆஃபீஸுக்கு போய்ட்டு உத்தியோகத்துக்கு போய்ட்டு என்னத்தையோ பண்ணுறோம். அதில் ஒரு 10 பாக்கி 6 மணி நேரம் இருக்குது. இந்த 6 மணி நேரத்தில் இன்னொரு 2-3 மணி நேரம் சாப்பிட்றதுக்கு போய்டுறது, வாட்ஸ்அப்புக்கு போய்டுறது. மீதை நமக்கு கையில் எஃபெக்டிவாக இருக்கிறது 3லேருந்து 4 மணி நேரம் தான் இருக்குது. அதில் பஜனையில் வந்து உட்காந்துருக்கோம் பகவத் ஸ்மரணத்துக்கு. இங்கேயும் வந்து வேறு என்னத்தையும் யோசிச்சுட்டு அடுத்த வாட்டில் பேசிட்டு கிடைக்கிறதையும் விட்டுட்டோம். ஆனால் அப்புறம் எங்கே உபவாசம், எங்கே பகவான் பக்கத்தில் வசிக்கிறது? பஜனைக்கு வந்திருக்கோம், அவள் பாடிட்டு இருக்கா. நம்ம இங்கே கண்ணை மூடி உட்காந்து நம்மளையும் பகவானையும் தவிர வேறு யாரும் இல்லைங்கிற உணர்வோடு அந்த பாட்டை உள்ளே வாங்கிக்கணுமே ஒழிஞ்சு இது கச்சேரி கிடையாது. கச்சேரினா வேறு ஸ்டேஜில் உட்காந்து பாடிட்டு இருப்போம் மியூசிக் அகாடமியில். அதுக்கு இல்லை. கச்சேரி தான் நம்ம கை தட்டி ஆரவாரம் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு, ஆடியன்ஸ் பார்க்குறாங்கிறதுக்கு வேண்டி பாடுறது கச்சேரி. அவளும் அவங்களுக்கு வேண்டி பாடலை, பாடுறவாளும் பகவானையும் உட்காந்துருக்கான், பகவான் பாட்டை கேட்குறான் அப்படின்னு நினச்சி சுவாமியை நினச்சி பகவானுக்காக பாடுறோம். பாடுறவாளும் அப்படி தான். நம்மளையும் பகவானையும் தவிர யாரும் இல்லைங்கிற உணர்வோடு நம்ம அந்த பாட்டை பாடினோம்னா அந்த அனுபவம் வேறையாக இருக்கும். ஆடியன்ஸ் பார்க்குறா, நம்ம முன்னாடி ஃபோனை கொடுத்துட்றான், நம்ம பாடும்போது வீடியோ எடுக்கிறான். அதுக்காக நம்ம பண்ணுறது இது கச்சேரியே கிடையாது. கச்சேரி பாடினா ஆடியன்ஸ் தலையாட்டுவான், பஜனை பாடினா பகவான் தலையாட்டுவான். அதுக்கு தான் நம்ம பாடுறோங்கிற உணர்வை மனசில் வச்சுக்கணும். இங்கே வரக்கூடிய ஒரு பூஜையில் ஞாபகம் வச்சுக்கணும். அவள் அர்ச்சனை பண்ணுறா, எல்லாராலையும் உட்காந்து அர்ச்சனை பண்ண முடியாதுங்கிறதுனால ஒரு 4-5 பேர் அர்ச்சனை பண்ணுறா. எல்லாராலையும் பாட முடியலங்கிறதுக்கு கூட 4-5 பேர் பாடுறா. நம்ம என்ன பண்ணணும், வாங்கி பாடும்போது கண்ணை மூடி அனுபவித்து நம்ம இங்கே சபரிமலையில் உட்காந்துருக்கோம், நமக்கு முன்னாடி சன்னிதானம் இருக்குது, இங்கே பகவான் இருக்கான், நம்மளையும் பகவானையும் தவிர இங்கே யாருமே இல்லை அப்படிங்கிற உணர்வோடு நீங்கள் இருக்கோம். நீங்கள் 1.5 மணி நேரம் அப்படியே இருக்கும்னு நான் சொல்ல, யாராலையும் முடியாது. அதில் முயற்சி பண்ணினேன்னா ஒரு 3வது 4வது பஜனைக்கு வரும்போது 5வது பஜனையில் ஒரு 2 நிமிஷமாவது நமக்கு அந்த அனுபூதிங்கிறது கிடைக்கும். இப்போ பாடுறது அதுக்கு தான், பஜனை பாடுற பர்பஸ் அதுதான், நமக்கு அந்த அனுபூதியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான், வேறு எதுக்காகவும் இல்லை. இல்லைன்னா போய் கச்சேரி பண்ணலாம் ஸ்டேஜில். நமக்கு அந்த பக்தியை கொடுக்கணும், அந்த உணர்வு நமக்கு ஏற்படணுங்கிறதுக்கு தான் பஜனை வச்சுருக்கோம். பகவானுக்கு என்ன சொல்கிறான், ஒரு ஹரிவராசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கீதலாலசம் கீர்த்தன பிரியம் சொல்கிறான். பகவான் எதுக்காக அதெல்லாம் பிரியமாக இருக்கான்னா நம்ம மனசு அப்போ தான் பகவானை நினைக்கிறதுக்கு. உட்காந்து சுவாமியை சரணம் வைப்பான்னு 1008 தடவை சொன்னாலும் போகிறோம், மனசு லயிக்காது. மனசு லயிக்கணுமானா நமக்கு மனசு இசையணுமானா இசை வேணும். மனசு பகவானை நோக்கி இசையணுமானா ஒரு ஸ்ருதி வேணும், ஒரு டோல்கி வேணும், தபலா வேணும், மிருதங்கம் வேணும், ஹார்மோனியம் வேணும். இசையோடு நம்ம சொல்லும்போது மனசு லயிக்கிறது சுவாமியின் இடத்துல.
அதுக்கு தான் இது எல்லாமே. இந்த பூஜை நடக்கிறதும் அதுக்கு தான், விரதம் இருக்கிறதும் அதுக்கு தான். அப்போ அதை நம்ம உணர்ந்து கொண்டு இது ஏதோ ஃபெஸ்டிவல் மாதிரி பூஜை மாதிரி நினச்சிடும், அவர் கெட் டுகெதர் மாதிரி நினச்சிடாமல் பகவானை உணர்வதற்கான அனுபூதி அடைவதற்கான ஒரு சாதனமாக இதை நம்ம பயன்படுத்திக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது போல் பிரம்ம முகூர்த்த காலங்கிறது நமக்கு ஒரு தியான காலம். அப்போ பகவானோடத்துல ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். அது மாதிரி இந்த ஒரு 2 மாதங்கிறது பகவானை நினைக்கிறதுக்கு ஸ்மரிக்கிறதுக்கும் சுவாமி நமக்கு உண்டாக்கி கொடுத்துருக்குற ஒரு காலமாக வச்சுட்டு சரியானபடிக்கு பயன்படுத்திட்டோமானா, நான் ஒரு ட்ரையல் சொல்கிறேன். இந்த வருஷத்துக்கு நீ மலைக்கு நீர் எத்தனை கிளம்புற இல்லைங்களா? 10ஆம் தேதி தானே, இன்னும் நாள் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு 3-4 நாள் இருக்கேன். இந்த 3-4 நாள் இதை மாதிரி ட்ரை பண்ணுவோம். டெஃபினட்டாக இந்த அனுபவத்தோடு நீங்கள் மலையிலவே பாருங்கள். நீங்கள் மலைக்கு போய் பார்க்குற அனுபவம் வேறையாக இருக்கும். அந்த உணர்வோடு நீங்கள் சபரிமலை யாத்திரைக்கு பண்ணுங்க. பகவானுடைய அனுகிரகம் இருக்கிற அத்தனை பேருக்கும் பரிபூர்ணமாக கிடைத்து ஐயன் ஐயப்பன் எல்லோருக்கும் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். யாருக்கெல்லாம் என்னெல்லாம் மனசில் அபீஷ்டங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் பகவான் நிறைவேற்றி கொடுக்கட்டும். பகவானுடைய கிருபை பூர்ணமாக எல்லாருக்கும் கிடச்சி இந்த பூஜை ஃபஸ்ட் கிளாஸாக நடந்துட்டுருக்கு. இதே போல் இன்னும் பிரம்மாண்டமாக இன்னும் நிறைய பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி சுவாமியுடைய அனுகிரகத்துக்கு எல்லோரும் பாத்திரமாகணும்னு நானும் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏதோ எனக்கு இன்றைக்கி காத்தால் வர வேண்டியது வரதுக்கு லேட்டாக எடுத்து ஊர்லேருந்து நேற்றுக்கு கும்பகோணத்தில் ப்ரோக்ராம் இருந்ததுனால ஒரு ஊரை சுற்றி இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கேன். நாங்களும் கிளம்புறோம் மலைக்கு, 9ஆம் தேதி கிளம்புறோம். அதனால் பெரிய பாதையில் வரவாளுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா 11, 12, 13, 14 பெரியான வட்டத்தில் தான் நம்ம இருப்போம். அங்கே நம்ம பூஜை இருக்கும், அன்னதானம் இருக்கும். யாருக்கெல்லாம் முடியுமோ வந்து அங்கேயும் கலந்துக்கும். சாஸ்தாபிரதி இருக்குது, அன்னதானம் இருக்குது. இப்போ 3 டேஸும் ஃபுல்லாக இருக்கும். யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கே வாங்குவோம், அங்கே சந்திப்போம். பகவானுடைய அனுகிரகம் அத்தனை பேருக்கும் பூர்ணமாக உண்டாகட்டும். சர்வமங்கள தாயகரே சரணமையப்பா. எருவேலிக்கோட்டையில் பொன்பெரும்பம் முடிச்சு வாழும் பாபுர சுவாமியே சரணமையப்பா. நில மாளிகை புள்ளில் புள்ளி வாழும் புள்ளிக்கரசங்களிக்கும் மாளிகை பொருத்தவன் பூர்ணேஸ்வரி மஞ்சலோக மாதாவே சரணமையப்பா. டிக்கெட்டுவ காட்டான போத்துகள் அடைதரம் மாசகளும் தவிடுபடி ஆக்கியால் ஒரு திக்கும் பீதியால் தொடுதலே விழிக்கணும். வடவிடப்பி மூட்டிலே கடகமணி காஞ்சி மணிமகுடம் விவேடுவல சும்மரு பகவானை ஐயப்ப சுவாமியே சரணமையப்பா. புகழும் சபரிமலை 18 கடந்த நிலை ஸ்ரீ சக்கரபீடமதில் சின்மயானந்த பாலன் மகரம் சூழ் நன்னாளில் யோகியாய் ஜோதியாய் இரண்டன காட்சி தந்து இருவினைகளையும் போது உருகி வரும் அடியவர்கள் சரணங்கள் விழிக்கும் போது தருணமாய் வந்து காக்கும் ஐயனையப்ப சுவாமியே சரணமையப்பா. சரணமையப்பா 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 என்று மனமுருகமன் தமக்கு சகல சௌபாகியமும் தந்துதவும் திவ்ய தபயோக சித்தாந்த சபரிபீட்டாசிரமஸ்தானி விஞ்ஞான குருவே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. நீ பஜனை தொடரட்டும். சிரமத்துக்கு மன்னிக்கணும். எப்படி பிரேமி அண்ணா வந்தால் கிருஷ்ணர் வந்தோன்னு நினைக்கிறோமோ, ஜேகேடி அண்ணா வந்தால் பாண்டரங்கன் வரணும்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்டி இந்த மாதிரி பூஜைகள் ஐயப்ப பூஜைனா என்ன அப்படின்னு மாமா நமக்கு எப்படி ஐயப்ப மாமா எப்படி நமக்கு வழிகாட்டினாரோ குருநாதராக இருந்து, அதே மாதிரி அண்ணா போட்டுற புத்தகத்துலேயும் அண்ணாவோட யூடியூப்லேயும் நிறைய கேட்டால் அவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுட்டுருக்கு. சாஸ்தா வரவுப்பாட்டு மேற்கொண்டு பாட போகிறோம். சாஸ்தாவே மகா சாஸ்தா விஜயம்னே புக்கு போட்டிருக்கு. கோவில்பட்டிக்கு மேலே கழுகுமலைக்கு மேலே முருகன் தான் எல்லாருக்கும் தெரியும். கழுகுமலைக்கு மேலே சாஸ்தா இருக்காருன்னு அண்ணா போட்ட புக்கில் தான் எனக்கே தெரிஞ்சது. நான் கோவில்பட்டியில் தான் இருக்கேன், 20 கிலோமீட்டர் தான் கழுகுமலை. ஆனால் கழுகுமலைக்கு மேலே சாஸ்தா இருக்குன்னு அண்ணா போட்ட புக்கில் தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சொல்லலை, இந்த மாதிரி சில விஷயங்கள் தெரியாத விஷயங்கள்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன அண்ணா மாதிரி ஆட்கள் சொல்லும் போது தான் நமக்கு அது அறிவு கெட்டுது. அந்த அளவுக்கு ஞானம் இல்லாமல் அறிவு கெட்டுது. அண்ணா மகா சாஸ்தா ஸ்வரூபமே நம்ம சபரிகிரிநாதன் சொல்கிறோம். அண்ணா வயசில் சின்னவாளாக இருந்தாலும் கீர்த்தி பெருசு. அவர் பெருமையாக சொல்லலை, வயசில் சின்னவாளாக இருந்தாலும் கீர்த்தி பெருசு. அவள் தாத்தா பாரம்பரிய குடும்பமே வந்து சபரிகிரி வாசன்ட்ட கல்பாத்தி மாமான்னு சொல்லியாச்சுனாலே சபரிகிரி வம்சத்திலேயே வந்து அவள் பாரம்பரியமாக பூஜை பண்ணியிருக்கா, எல்லாம் பண்ணியிருக்கா. அப்படிப்பட்ட அண்ணா வந்து நமக்கு இந்த பூஜையில் 14ஆம் ஆண்டு வருஷ பூஜையில் மகா சாஸ்தா ஸ்வரூபமாகவே நமக்கு வந்திருக்கார். மேற்கொண்டு சாஸ்தா நம்ம வரவு பாட்டு பாட போகிறோம், கருப்பசாமி பாட்டு பாட போகிறோம். இன்னொரு 10 நிமிஷத்தில் தீபாராதனம். எல்லாரும் சிரமப்படாமல் நம்ம சபரிகிரி பஜன் மண்டலி சார்பாக அண்ணாவுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள் ஸ்வாகதம் சொல்லிக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ண்ணா. சுவாமியே சமஸ்தாபராத ரட்சகனே விழித்தாள் விழி கேட்கின்ற பொண்ணு பகவானே சுவாமியே
ஐயப்பா. கருப்பன் என்றொரு மடன் கரியமன்றான் சபரிகிரி சாஸ்தா வரவை கேளாய். முச்சோடலை மாடன் மாறான் முற்க தெய்வமாக்கும் இவன் முச்சோடலை மாடன் மாறான் முற்க தெய்வமாக்கும் பச்சனை சூனியங்களை வைக்க வரை வைக்க உண்ட சாஸ்தா வரவை கேளாய் சபரிகிரி சாஸ்தா வரவை கேளாய். சாஸ்தா தைரியமாய் பார்க்க வேண்டும். சாஸ்தா வருகிறதை தைரியமாய் பார்க்க வேண்டும். மற்றவர்கள் கெட்டவர்கள் கூப்பிட்டாலவர்கள் பூதத்தன் முதலான பூத படைகளுள் பூத பனதலான பூத படைகள் பூத படைகளுடன் பூத படைகளுடன் பூத படைகளுடன் பூத படைகளுள் பூதத்தன் முதலான பூத படைகளுள் பூதத்தன் முதலான பூத படைகள் வேதத்தால் சுதிப்பாடு வேறிந்தவதாரங்கே உண்டு எட்டு சொருவங்கள் அஷ்ட கர்மங்களில் அவர் அறியாத தொற்றுமில்லை வரவை கேளாய் சபரிகிரி நம்பு தள்ளடைக தல கைகிண்டு நம்பு தள்ளடைக தல கைகிண்டு சாஸ்தா வரவை கேளாய் சபரிகிரி சாஸ்தா வரவை கேளை தைரியமாய் பார்க்க வேண்டும். சாஸ்தா வருகிறதை தைரியமாய் பார்க்க வேண்டும். சாஸ்தா வருகிறதை தைரியமாய் பார்க்க வேண்டும். பார்த்தவர்கள் கேட்டவர்கள் கூப்பிட்டால் அவர் வருவார். சாஸ்தா வரவை கேளாய் சபரிகிரி சாஸ்தா வரவை கேளாய். சாஸ்தா வருகிறதை தைரியமாய் பார்க்க வேண்டும். சாஸ்தா வரும் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஒன்பதாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா இல்லாதொரு சரணமில்லையப்பா பத்தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயான பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணமில்லையப்பா பதினோராம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணமில்லையப்பா பனிரெண்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயான பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணமில்லையப்பா பதிமூணாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயான பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணமில்லையப்பா பதினாலாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணமில்லையப்பா பதினைந்தாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயான பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணமில்லையப்பா பதினேழாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயான பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணமில்லையப்பா பதினேழாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயான பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணமில்லையப்பா பதினெட்டாம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயான பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணமில்லையப்பா திருப்படிகள் பதினெட்டும் சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயான பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணமில்லையப்பா பாடி தொட்டு வந்தனம் சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயான பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணமில்லையப்பா சரணமையப்பா சரணமையப்பா கற்பூர பரிமள பிரியனாய் சரணமையப்பா கற்பூர ஜோதியாய் சரணமையப்பா 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 சுவாமியாய் சரணமையப்பா அடியேனை காத்து
சிந்தையில் வருவாயே குலத்தூரில்லை ஏனே பெய்தாலும் அவர் வாழ அருள் செய்யும் அவர் வாழ வழி செய்யும் மணிகண்டா வாயார வாழ்த்தி உன்னை வடகுவோக்கென்றைய செய்தாய் எடுத்துண்ட சன்னதி வருவோரை காப்பாயே அவர் வாரம் ஏற்பாயே அலையாது எங்கள் மனம் அனுதினம் உன்னை பாட அலையாது எங்கள் மனம் அனுதினம் உன்னை பாட அருள் செய்ய வருவாயே அடிமல தருவாயே அருள் செய்ய வருவாயே பரிமல தருவாயே செய்த பிழை பொறுத்து சிறியனை ஆட்கொண்டு சிந்தையில் வருவாயே குலத்தூரில்லையனே மருத்திராய வானரக்காய நமித்தோ நீ பாய அசைந்து ஆடும் ரிஷப வாகனம் இதில் என்ன விந்தை ஈசன் எந்தை அருள் பரிபூரணம் நீலவண்ண ஷியாமளனின் கருட வாகனம் அதில் பறந்து சபரிமலையில் மலர்கள் தூவணும் தன் மகனை வாழ்த்தணும் அசைந்து ஆடும் ரிஷப வாகனம் இதில் என்ன விந்தை ஈசன் எந்தை அருள் பரிபூரணம்